ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி மார்ச் 8 விமென்ஸ் டே. எல்லாருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். உங்களுடைய சந்தோஷத்தையும் உங்களுடைய துக்கத்தையும் நீங்கள் தான் நிர்ணயிக்கணும். அந்த கண்ட்ரோலை யாருக்கும் கொடுக்காதீங்க. உங்களோட சந்தோஷத்தை இன்னொருத்தர் டிசைட் பண்ணக்கூடாது. நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாமா வேண்டாமாங்கிற டிசிஷன் நீங்கள் தான் எடுக்கணும். ஓகேவா? ஸோ அந்த கண்ட்ரோலை யார்கிட்டையும் கொடுக்காதீங்க. அதை தான் நான் ஒவ்வொரு பெண்ணுக்கும் சொல்கிறது. ஓகேங்களா? பெண்ணுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் அதுதான். ஓகே, உங்களோட சந்தோஷத்தை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஓகே ஓகே இன்றைக்கி யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க, கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். யூனிவர்ஸ் இன்றைக்கி கொடுக்குற மெசேஜ் அண்ட் கைடன்ஸ் என்ன? உங்களுடைய ஜாப் அண்ட் கரியர் எப்படி இருக்கும், லவ் லைஃப் எப்படி இருக்கும், ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கும், அண்ட் ஃபினான்ஷியல் வைஸ் எப்படி இருக்கும், இன்றைய நாள் உங்களுக்கு மொத்தத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ் என்ன, கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கார்டு பேஜ் ஆஃப் வான்ஸ், வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், 10 ஆஃப் வான்ஸ், மெஜிஷியன், Three of Swords, bottom of the deck Two of Swords வந்திருக்கு. ஸோ இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த ஸ்ப்ரெட் பார்க்கும்போது இன்றைக்கி நாள் ஒரு மிக்சட் எனர்ஜி உள்ள நாளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. சில நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தாலும் சில எமோஷ்னல் அண்ட் மென்டல் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு மாற்றம், ஒரு நியூ டைரெக்ஷன் இதெல்லாம் வரத்துக்கான ஒரு முயற்சியையும் பண்ணிகிட்ருக்குங்கிறதும் தெரியுது. ஓகேவா? இப்போ நம்ம கார்ட்ஸ் எனர்ஜியை டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓவரால் எனர்ஜி ஆஃப் த டே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பேஜ் ஆஃப் வான்ஸ் அண்ட் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டு கார்ட்ஸுமே சொல்கிறது என்னென்னா, இன்றைக்கி ஒரு எதிர்பாராத ஒரு நியூஸ் இல்லை ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு நியூ ஐடியா இல்லை ஒரு நியூ டைரெக்ஷன் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேஜ் ஆஃப் வான்ஸ் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப க்யூரியாசிட்டி அதிகமாக இருக்கும், ரொம்ப எந்துவாக இருப்பீங்க. அதே மாதிரி நியூ பிளான்ஸ்லாம் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் இருக்குது உங்கள் லைஃப்பில். ஓகேவா? ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான எனர்ஜி இருக்குது. அண்ட் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால டெஸ்டினி சேஞ்ச் இல்லை லக் உங்களுக்கு ஃபேவராக டேர்ன் ஆகும், அந்த மாதிரியான எனர்ஜி இருக்குது. ஸோ இன்றைக்கி சுச்சுவேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஸ்லோலி பெட்டர் ஆகலாம். ஓகே ஓகே இப்போ அடுத்து உங்களுடைய ஜாப் அண்ட் கரியர் வைஸ் பார்க்கலாம். 10 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு அண்ட் மெஜிஷியன் கார்டு வந்திருக்கு. இந்த காம்பினேஷன் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வேலை ரிலேட்டடான ப்ரெஷர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன்றைக்கி அதிகமாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஒர்க் லோடு ஒரு ஹெவி ஃபீல் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஆனால் மெஜிஷியன் கார்டு சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுற எபிலிட்டி உங்ககிட்ட இருக்குது. அதனால் இந்த எப்படியாப்பட்ட சுச்சுவேஷனையும் நீங்கள் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேங்களா? அண்ட் சம் சேலஞ்சஸ் இருந்தாலுமே கண்ட்ரோல் உங்கள் கையில் தான் இருக்குது இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அதை ரொம்ப அழகாக டேக்கிள் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி 3 ஆஃப் ஷார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த கார்டு ஒரு எமோஷ்னல் எனர்ஜியை காட்டுது. ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்குள்ளே. ஹர்ட் ஃபீலிங்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அண்ட் பாஸ்ட் மெமரிஸும் இன்றைக்கி ஞாபகத்துக்கு வரும். ஸோ ஹர்ட் ஃபீலிங்ஸ்லாம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஹார்ட் பிரேக் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ஒரு பெயின்ஃபுல் சுச்சுவேஷன்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி கொண்டு போகலாம். ஓகேவா? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ட்ரிகர் ஆகும், உங்களுக்கு நீங்கள் ஹர்ட் ஆகலாம். ஓகேவா? அதே மாதிரி பழைய நினைவுகள் எல்லாம் இன்றைக்கி ஞாபகத்துக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ உங்கள் பர்சன் கூட பேசும்போது பார்த்து கவனமாக பேசுங்க. நீங்கள் சாதாரணமாக சொல்கிற வார்த்தைகள் கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹர்ட் எனர்ஜியை கொடுக்கலாம். இல்லை உங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு பெரிய ஆர்குமெண்ட் வரலாம், பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் பேசி அதை கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகே, ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கம்யூனிகேஷன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா? சிங்கிளாக இருந்தால் பாஸ்ட் ஹார்ட் பிரேக் நினைவுகள் எல்லாமே இன்றைக்கி மைண்டுக்கு வரும். ஓகே, பழைய வலிகள், பழைய வேதனைகள், பழைய ஹர்ட் அது எல்லாமே இன்றைக்கி மைண்டுக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ்.
அடுத்து ஃபேமிலி லைஃப்பை பார்த்தோம் அப்படின்னா பேஜ் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி இருக்குது. ஓகே, ஃபேமிலியில் வந்து இன்றைக்கி ஒரு சின்ன டிஸ்கஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எங்கேயாவது வெளியில் போகிற மாதிரி ஏதாவது ட்ராவல் பிளான்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு பாசிட்டிவ் கான்வர்சேஷன் நடக்கும் ஃபேமிலிக்குள்ளே. ஓகேவா, உங்கள் பார்ட்னர் கூடவோ இல்லை உங்கள் பேரண்ட்ஸ், உங்களோட சிப்ளிங்ஸ், எப்படியோ உங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் கான்வர்சேஷன் நடக்கிறதுக்கான சான்சஸ் ஆர் மோர். ஆனால் 10 ஆஃப் ஒன்ஸ் காரணமாக ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கலாம். ஓகே, ஸோ அதையும் கவனிச்சுக்கோங்க. எல்லாத்தையும் நீங்களே சுமக்கணுங்கிற அவசியம் இல்லை, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. ஓகேவா, அப்போ தான் உங்களோட பேர்டன் கொஞ்சம் குறையும். அண்ட் ஃபினான்ஷியல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து ஃபினான்ஷியல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்லோலி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா, ஒரு அன்எக்ஸ்பெக்டடான எக்ஸ்பென்ஸ் இருக்கலாம், இல்லை ஆனால் வந்து லாங் டேர்மில் வந்து சிச்சுவேஷன் வந்து பெட்டர் ஆகும். ஓகேவா, இன்றைக்கி எதிர்பாராத திடீர் செலவுகள் இருக்கும், ஆனால் இது அப்படியே தொடராது. ஓகேங்களா, இதே சுச்சுவேஷன் நீடிக்காது, கண்டிப்பாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாட்டம் ஆஃப் த டெக் வந்து நமக்கு 2 ஆஃப் ஷார்ட்ஸ் வந்திருக்கு இல்லையா. ஸோ வந்து இந்த கார்டு சொல்கிறது என்னென்னா, இன்றைக்கி வந்து நீங்கள் ஏதோ ஒரு டிசிஷன் எடுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகேவா, இன்றைக்கி வந்து ஒரு சுச்சுவேஷனில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம், ஒரு டெசிஷன் எடுக்க முடியாமல் ஒரு இன்டெசிஷன் மோட்க்கு போகலாம் நீங்கள். ஓகே, யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரூத்தை வந்து இக்னோர் பண்ணாமல் கிளியர் டிசிஷன் எடுக்கணும் நீங்கள். ஓகே, உண்மை என்னவோ அது பேஸ்டாக அதை அக்செப்ட் பண்ணி நீங்கள் டிசிஷன் எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த ஸ்ப்ரெட் மூலமா யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து சேஞ்ச் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன ப்ரெஷர் இருந்தாலும் உங்களோட எபிலிட்டிஸ் வந்து அது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி வந்துடும். எவ்வளோ சேலஞ்சஸ் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அழகாக ஹேண்டில் பண்ணிடுவீங்க, அழகாக ஓவர் கம் பண்ணி வந்துடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பாஸ்ட் பெயின் எல்லாத்தையுமே நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். பழசை நினச்சி பேசுனீங்கன்னா இன்றைக்கி வலிகள் தான். ஓகேவா, அதனால் பாஸ்ட் பெயின், பாஸ்ட் ஹர்ட்ஸ் இது எல்லாத்தையுமே விட்டுருங்க. அதே மாதிரி உங்கள் பர்சன் கூட கம்யூனிகேட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் பிரயோகப்படுத்துகிற வார்த்தைகள் வந்து உங்களுக்கு அகைன்ஸ்டாக திரும்பலாம், அதனால் அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி என்ன டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னாலும் நல்லா யோசித்து கிளியர் டிசிஷனாக எடுக்கணும். அதை ஹோல்ட் பண்ண வேண்டாம், டிசிஷன் எடுக்கிறத அவாய்ட் பண்ண வேண்டாம். ஓகேவா, அதுதான் யூனிவர்ஸ் கொடுக்குற ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ உங்களுக்கு கொடுக்குற கைடன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஓவர் திங்கிங் வேண்டாம். ஓகேங்களா, ஓவர் திங்கிங் வேண்டாம். பழசெல்லாம் இன்றைக்கி போட்டு நினச்சி குழப்பி டேவை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. உங்களோட ஸ்கில்ஸை வந்து நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா, உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க, உங்களால் முடியுங்கிறத நீங்கள் நம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பாஸ்ட் எமோஷ்னல் பெயின்லாம் ஏதாவது இருந்தது, பாஸ்ட் பெயின், பாஸ்ட் ஹர்ட், அது எல்லாத்தையுமே இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிவிடுங்க. ஓகேவா, நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணுங்கள். அது உங்கள் ஃப்யூச்சருக்கு ரொம்ப ஒரு ஃபேவரான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இன்றைக்கி ப்ரெஷர், சேஞ்ச் அண்ட் நியூ ஆப்பர்ச்சுனிட்டி எனர்ஜி இருக்குது. ஓகேவா, சில எமோஷ்னல் மொமெண்ட்ஸ் இருந்தாலும் க்ரோத் அண்ட் ப்ராக்ரஸ் எனர்ஜியுமே நல்லாவே இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கார்ட்ஸ் மூலமா யூனிவர்ஸ் சொல்லியிருக்கிற மெசேஜாக இருக்குது. ஓகே, இது உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ் ஆகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.